நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 22, 2025 கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன்கள். கடகராசிக்காரங்களே, உங்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஒரு மூட்டை கட்டி தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இனிமேல் உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே நல்ல யோகம்தான். நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இனிமேல் நடக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவான ஆளுங்க, எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட கெட்ட மனிதர்கள் உங்களை விட்டு போக போகிறாங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பேடு வைப்ரேஷன் நீங்க போகுது. கெட்ட விஷயங்கள் நீங்கினா நல்ல விஷயங்கள் சேரும். அதனால் இனிமேல் உங்களை சுற்றி ஏதோ ஒரு வகையில் பாசிட்டிவான மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுடைய மனசு இது வரைக்கும் நெகட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு இருந்துச்சு, துன்பத்திலேயே உழந்துட்டு இருந்துச்சு, என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. அது எல்லாமே படிப்படியாக மாறப்போகுது. குறிப்பாக வருமானம் வரப்போகுது. இது வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வேலை அமைப்புகளில் நல்ல அமைப்பு இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க. நிறைய கடகராசிக்காரங்களுக்கு பழைய வேலை போயிருக்கும். நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்த வேலை திடீர்னு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால் வருமானத்தோட அளவு கம்மியாக இருக்கும். இனிமேல் அதெல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. அந்த வேலையில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுது. ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது என்ன? பணம் தான். அந்த பணம் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சுற்றி இருக்கிற நபர்களுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்குன்னு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டாலே நமக்கு நல்ல பேர் கிடைச்சிரும். நம்மளும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம உறுப்பினருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் வருமானத்தில் இருந்த துன்பங்கள் படிப்படியாக குறைஞ்சு வருமானம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக ஒரு நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும். அந்த வேலையின் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார உயர்வு உங்களுக்கு உண்டாகும். அதன் மூலமாக வீட்டில் சுபகாரிய விஷயங்கள் நடக்கும். பணம் வந்தாலே என்ன பண்ணலாம்? புதுசாக நகை கடைக்கு போயிட்டு நல்ல ஆபரணங்களை, நகைகளை விலை கொடுத்து வாங்க முடியும். அப்புறமேட்டு பழைய வாகனங்களை தூக்கி போட்டுட்டு புதிய நவீனமான லேட்டஸ்டான வண்டிகளையும், காரு, பைக்கு எல்லாத்தையும் வாங்கலாம். ஸோ நீண்ட கால ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இன்றைய நாள். இன்றைய நாளில் கடகராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்புகள் உண்டு. இன்னும் சில பேர் கடனால் கஷ்டப்பட்டே இருப்பீங்க. கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி அந்த கடனை கொடுத்துட்ருப்பீங்க. ஐயோ, கடன் கொடுத்தவன் நம்மளை எல்லாத்துக்கு முன்னாடியும் நின்று கேட்டு அசிங்கப்படுத்திட போகிறான், அவமானப்படுத்திட போகிறான் அப்படின்னு பயந்துக்கிட்டு இன்னும் பல பேர்கிட்ட கடன் வாங்கி கடன் கேட்குறவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நீங்கி கடனுடைய தேவைகள் குறைஞ்சு கடன் கொடுத்தவங்களோட தொல்லை நீங்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக தான் இருக்க போகிறது. குறிப்பாக கடகராசிக்காரங்க சில பேருக்கு கடன் தொல்லையால் மிகப்பெரிய துன்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுலேருந்து வெளிப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான சிவபெருமானுடைய சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவனுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. ஒரு 1/2 லிட்டரோ இல்லை 1/4 லிட்டரோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுத்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு கடன் தொல்லை நிச்சயமாக தீர்வும். சில பேருக்கு கடன் கொடுத்தவனே என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களுடைய நெருங்கிய நண்பராக மாறிடுவான். கடனே வேணாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்லாம் கிடைக்கும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் எதிர்பாராத விதமாக பெரிய மனிதர்களுடைய நட்புகள் கிடைச்சி அவங்கள் மூலமான ஆதாயம் கிடைச்சி உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகும். அப்போ வருமானம் வந்துட்டாலே கடன் நீங்கள் செலுத்தக்கூடிய அளவுக்கு பலம் வந்துடும். ஸோ கடன் உங்கள் இது வரைக்கும் சட்டையை பிடிச்சி கடன் கேட்டு இருந்தவங்க கூட இனிமேல் கடன் கேட்கவே மாட்டான். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. சிவ வழிபாட்டை செய்யுங்க. கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான நாள்.